கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மாவு எப்படி அரைக்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்லி அரிசின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க. அந்த இட்லி அரிசி வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குண்டு குண்டாக இருக்கும், குட்டி குட்டியாக குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து எப்பயுமே வந்து ஒரு கப்பு நீங்கள் எப்பயுமே வச்சுக்கோங்க. எதில் அளந்தாலுமே சரி. அதில் வந்து ஃபஸ்ட்டு இட்லி அரிசி 2 டைம்ஸ் போட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த கப்பு வச்சுருக்கேன். இதில் வந்து நாங்கள் கம்மியாக அரைக்கிறதுனால நான் இதில் இந்த ஃபஸ்ட் லேயர் 100 இருக்கும், இது 200 இருக்கும், இது 300 இருக்கும். நான் 200 அளவுக்கு இட்லி அரிசி போட்டுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேஷனில் கொடுக்கக்கூடிய புழுங்கல் அரிசி அது வந்து ஒரு 100 அளவுக்கு போடுவேன். ஸோ மொத்தமும் சேர்த்து 300 இருக்கும். 300ல் பார்த்துட்டிங்கன்னா எப்போயுமே 300ல் 100 அளவுக்கு பச்சரிசி மட்டும் ஆட் பண்ணால் போதும். அதுவும் ரேஷன் அரிசி தான். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா உளுத்தம் பருப்பு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட பாதிக்கு விட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் கரெக்டாக பாதி அளவு பச்சரிசிக்கு பாதி அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். வெந்தயம் ரொம்பவும் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க.